காணொலி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். நாம் தமிழர் கட்சி 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போகிறாங்க. தேர்தல் அரசியலில் களம் காண இருக்கிறாங்க. அவங்க கட்சி தொடங்கும் பொழுது என்ன கோட்பாட்டோட, என்ன சித்தாந்தத்தோட, என்ன கொள்கை கொண்டு அவங்க கட்சி தொடங்கினாங்களோ அதில் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் மாறாமல் இன்னும் அதில் இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டியாகணும். அதை தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளும் இப்போ சட்டமன்ற தேர்தலில் நெருங்கி வரனால டிஎம்கே, அதிமுக, தாவேகா இவங்க எல்லாருமே தன்னோட பலத்தை நிர்ணயிக்கணும், அதே மாதிரி மக்களுக்கு காட்டணும், அதே மாதிரி தன்னோட தொண்டர்களுக்கு வந்து உற்சாகம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சமீபமாக விருதுநகரில் டிஎம்கேட இளைஞர் அணி மாநாடு நடந்துச்சு. டிவிகே வந்து ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டம் மாநாடு நடத்திட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியும் மாநாடு நடத்தினாங்க. பட் அது இயற்கை சம்மந்தப்பட்ட மாநாடு. கடலம்மா, மலைகளுக்கான மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு, மரங்களின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, இந்த மாதிரி ஒரு அற்புதமான மாநாடுகள் நடத்தியிருந்தாங்க. இதை நம்ம முன்னாடி பார்த்து அதை பற்றி நம்ம காணொலி வெளியிட்டிருந்தோம். இப்போ என்ன அடுத்த கட்ட முயற்சி என்ன பண்ணுறாங்க, கட்சியை மேலும் கொண்டு போகிறதுக்காகவும் சரி, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் சரி, அடுத்த கட்ட தமிழ் தேசியத்தை நகர்த்தணும். சட்டமன்ற தேர்தல் 2026 மட்டுமின்றி வரக்கூடிய அனைத்து ஆண்டுகளும் சரி, அனைத்து தேர்தல் களத்திலையும் மக்களோட நம்பிக்கை அதிகமாக பெறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் பல புது முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த முயற்சி 2027 தொடங்கக்கூடிய முதல் முயற்சி தான் பிப்ரவரி மாதம் 21 நடக்கக்கூடிய மாபெரும் ஒரு மாநாடு. இந்த மாநாடு வந்து எப்பயும் போல் நடக்கக்கூடிய விஷயம் மாதிரி இல்லைங்க. இதில் ரொம்ப தனித்துவம், ரொம்ப சிறப்பம்சங்கள் நிறையா இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட 80 ஏக்கர் வந்து இந்த மாநாட்டுக்கான இடமா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதில் 60 ஏக்கர் மட்டும் வண்டியோட பார்க்கிங் மட்டுமே ஒதுக்கிறதாகவும், கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் கட்சியோட நிர்வாகிகள் மட்டுமே இடம்பெற போகிறாங்க. அதை தாண்டி 2 லட்சத்துக்கு மேலே பொதுமக்கள் வரதான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் இது திட்டமிடப்பட்டிருக்கு. அதை தாண்டி ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி பற்றி அது தொடர்புலையும் சரி, அது சம்மந்தமாக அதை ஆதரிக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனலும் சரி, பொது மேடைகள், மக்கள் சந்திப்பு, போராட்டத்தில் இந்த மாதிரி மாநாடை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காக வர வேணாம், நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுதுன்னு பார்க்க வேணாம், நாம் தமிழர் கட்சியோட மக்கள் மாநாடு எப்படி நடத்துகிறாங்க, ஒரு மாநாடு எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான் நாம் தமிழர் கட்சி. ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் சீமான் அவர்கள் ஒரு மேடையில் பேசியிருந்தார். அது ரொம்ப சிறப்பான விஷயம்தான். ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் நடத்தக்கூடிய மாநாட்டில் காவலர்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு காவலர்களுக்கு வேலையே கிடையாது. அவங்க ஓய்வெடுக்கிற நேரம் மாதிரி அவங்க ரிலாக்ஸாக உட்காந்து இந்த மீட்டிங்கை பார்ப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணி, போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத பணி எல்லாமே காவல் அதிகாரிகளோட சேர்ந்து நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களும் எடுத்து பார்ப்பாங்க. இதை நானே கோயம்புத்தூரில் லைவாக நான் நேரடியாக பார்த்தனால தான் நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவங்களே பாதுகாப்பான விஷயம், அந்த இடத்துல குப்பைகள் கொட்டாமல் இருக்கக்கூடிய விஷயம், தண்ணி பாட்டில், அதே மாதிரி புத்தகங்கள், புலிக்கொடி மேலே போடக்கூடிய பனியன், இது எல்லாமே அவங்க விற்பனை பண்ணுவாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயம். சின்ன குழந்தைங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து பண்ணுற விஷயம்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும் நாம் தமிழர் கட்சியோட ஒவ்வொரு போராட்ட களமும் சரி, மக்கள் சந்திப்பும் சரி. இப்போ நடக்கக்கூடிய பிப்ரவரி 21 என்ன திட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி தொடங்கும் பொழுது என்னென்ன முடிவுகள் எடுத்து தொடங்கினாங்களோ அதன்படி தான் இப்போயும் செயல்பட்டுருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சிறப்பம்சமாகவும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எந்த கட்சியும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய விஷயம் தான் சரிசம பாதி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்குறது. 234 தொகுதியில் 117 ஆண்கள், 117 பெண்கள். எப்படிப்பட்ட விஷயம் பார்த்தீங்களா? இதை சாத்தியப்படுத்துறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த சாத்தியத்தை இந்த ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நடத்த இருக்கிறாங்க. அதற்காக 117 ஆண்கள், 117 பெண்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டியாளர்களோட அறிமுகமாகவும் இந்த கூட்டம் இருக்க போகுது. அதற்கப்புறம் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்கிறதுக்காக ஒரு பேரறிவிப்பு அந்த மாநாட்டில் நடக்க போகுது. அதையும் தாண்டி கட்சியோட முக்கிய கட்டமைப்புகள், அரசியல் கட்டமைப்புகள், இது எல்லாமே நடத்த போகிறாங்க. இதற்காக சிறு குறுப்படங்களுக்கான ஒரு சேலஞ்ச், ஒரு போட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடை பொருத்தி இந்த மாநாடு சம்மந்தமாக காணொலி எடுக்கக்கூடியவங்க, குறும்பட காணொலி எடுக்கக்கூடியவங்க எடுக்கலாம். அது கட்சி சார்ந்த நபர்களும் சரி, வெளிநபர்கள் யார் இருந்தாலும் சரி, அவங்க குறும்படம் எடுத்து, பொதுமக்களாக இருந்தாலும் குறும்படம் எடுத்து நாம் தமிழர்களோட ஐடி விங்குக்கு டேக் பண்ணி அதை இன்ஸ்டாகிராம்லேயோ நம்ம போஸ்ட் போட முடியும். அதை பார்த்துட்டு எது ரொம்ப சிறந்த காணொலியோ அதுக்கு பரிசு பொருள் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு இவங்களே விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பெருசாக பேச போகிறதில்ல நாம் தமிழர் கட்சியை பற்றி. ஏன்னா தொடக்க காலத்துலேருந்து இப்போ உள்ள நிகழ்காலம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தன்னோட வேலையும், தன்னோட கட்சியோட, தன்னோட கொள்கையை, தன்னோட அரசியலோட செயல்பாடுகளை நாம் தமிழர் கட்சி சொன்னால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்குது சமூக வலைதளங்கள். இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த கட்சி நடக்கக்கூடிய மாநாட்டை பேரறிவிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு மாநிலத்தில் நிர்வாகிகள் தன்னோட கட்சி சார்ந்த நபர்கள், கட்சி உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர் சார்ந்த குடும்பங்கள், எல்லா நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்குமே ஃபோன் மூலமாக அழைப்பு விட்டுருக்காங்க. நேரில் போய் பத்திரிக்கை வைக்கிறமா அழைப்பு விட்டுருக்காங்க. ஒவ்வொரு கடைகளில் உள்ள வணிக வியாபாரிகளுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த மாநாட்டில் எத்தனை எண்ணிக்கை கொண்ட மக்கள் வரதா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க. நாம் தமிழ் கட்சி என்ன கணக்கு பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் 1000 பேர், ஒவ்வொரு தொகுதிக்குங்க
மொத்தம் வந்து 234 தொகுதிக்கு 234 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 1000 தலைகள் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொகுதி வாரியாக அவங்களுக்கு இடப்பங்கீடு, அங்கே மாநாடுக்கு வரவங்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தையும் முன் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 80 ஏக்கரில் 60 ஏக்கர் நெருக்கி வாகனங்களுக்கு நிறுத்துறதுக்கான இடமா அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சிறப்பான விஷயம். 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நின்று பார்க்குற அளவுக்கு மேடையை வந்து அவ்வளவு பெருசாக அவங்க பார்வைக்கு படுற மாதிரி நல்ல பிரம்மாண்டமாக அமைக்கிறதுக்கான திட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த முழு பொறுப்பு இந்த திருச்சியில் நடக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான முதல் மாநாடு, பிரம்மாண்டம் சொல்லலாம். அந்த முதல் மாநாட தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அண்ணன் அவர்கள் தான் தலைமை தாங்குறார். அவரோட தலைமையில் தான் இந்த மாநாட்டுக்கான வேலை பணிகள் எல்லாமே நடைபெறுது. இது அந்த மாநாட்டில் நடக்கக்கூடிய விஷயம். இதற்காக கட்சி சைடு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, கட்சி சார்ந்த நபர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, கட்சி பொறுப்பாளர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட ரீதியாக இந்த மாநாட்டை பேரறிவிப்பாக கொண்டு போகிறாங்க. இதற்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குமோ எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. டிவி டிபேட்டில், யூடியூப் சேனல் டிபேட்டில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பத்திரிகையாளர் சந்திப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இது கிடைக்கிற நேரத்தெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இது ஒரு அறிவிப்பாகவே செய்கிறாங்க. இப்போ கூட நடந்துச்சு ஃபார் த பீப்புள் அப்படி சொல்லி த டிபேட் அப்படிங்கிற ஒரு சேனலில் நடந்துச்சு. அதில் கூட கட்சி நடக்கக்கூடிய இந்த மாநாட்டை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் பயன்படுத்திக்கணும். இது வந்து ஒரு புத்திசாலித்தனம் தான். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற விஷயத்தை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நம்ம கற்றுக்கணும். கண்டிப்பாக அது சக்ஸஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே நல்ல விஷயம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒரு செயல்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்பாடையும் மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட நகர்வாக இதை கொண்டு போக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன மாதிரினா நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் சரி, அதோட சித்தாந்தம், அது ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய தத்துவம், அது மட்டும் இல்லாமல் தலைவர்கள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது நாம் தமிழர் கட்சி தான். இதுக்கு எடுத்துக்காட்டாக இன்னமும் கூடுதலாக என்ன பணியை இந்த மாநாட்டில் செய்ய போகிறாங்கன்னா, ஒவ்வொரு தலைவர்கள், தமிழ் தேசியத்துக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்கள் எல்லாருமே தலைவர்கள் தான். தமிழுக்காக போராடிய எல்லா மாந்தர்களும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தலைவர்களும் தனித்துவமான புகைப்படங்கள், தனித்துவமான அச்சுப்படங்களை தனித்தனியாக ஒரே ஃப்ளெக்ஸில் வைக்காமல் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அடையாளம் காட்டுறதுக்கான முயற்சியும் பண்ணுறதா இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நிதி நெருக்கடி, நிதி பற்றாக்குறை, போதுமான உண்மையிலே சொல்லணும்னா இந்த மீட்டிங்க்கு இந்த கூட்டத்தை நடக்கிறதுக்கு போதுமான நிதி இல்லாமல் தான் நாம் தமிழர் கட்சி இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் ஒவ்வொரு வாய்ப்பாக தேடி பொதுமக்கள்கிட்டையே நேரடியாக அவங்க மூலமாக பணம் பெற்று இந்த கட்சியை நடத்துகிறாங்க. இது எல்லா கட்சிக்கும் தெரியும். நிறைய பேர் இதை கிண்டலும் கேள்வி பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் திராவிட கட்சிகளே வந்து மக்கள்கிட்ட நிதி திரட்டி தான் கட்சி நடத்திருக்காங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு அரசியல் கட்சி, மக்களுக்காக செயல்படக்கூடிய கட்சி, மக்கள் போராட்டத்தில் நிற்கக்கூடிய கட்சி, மக்களோட ஆதரவில் வளர்றதில் எந்த தப்புமே இல்லை. இது மக்களாக விரும்பி கொடுக்கக்கூடிய விஷயந்தான். இதையும் தாண்டி மக்கள் கொடுக்கக்கூடிய பணம் இருக்குது பார்த்தீங்களா, அது முறையாக கணக்கில் இடப்பட்டுருக்கு. நீங்கள் ஆன்லைனில் போனால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. அந்த குரூப்பில் ஒவ்வொரு மாதமும் மாத சந்தா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபர்களும் காசு கொடுப்பாங்க. இந்த காசை மொத்தமாக கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யார் காசு கொடுத்தாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க, மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு, இந்த மாதம் இவ்வளோ பணம் மக்கள்கிட்ட வாங்கியிருக்கோம், இந்த பணத்தில் கட்சி தொகைக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், மிச்ச தொகை இவ்வளோ இருக்குன்னு சொல்லி மொத்த கணக்கையும் தெளிவாக ஒவ்வொரு மாத கடைசியிலையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுட்டு தான் இருக்காங்க. இதை நானே கண்கூட பார்த்துருக்கேன். ஒரு தடவை ஒரு மாத தவணைக்கு நான் காசு கொடுத்துருந்தேன். நான் எதார்த்தமாக கொடுத்துருந்தேன். ஆனால் அம்மா பேரில் தான் கொடுத்துருந்தேன். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா அது அம்மா பேரில் லிஸ்ட்டில் போட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, இந்த நபர் கொடுத்துருக்கான்னு சொல்லி யார் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, கட்சிக்கு எவ்வளோ பணம் இந்த மாதம் வந்து சேர்ந்துருக்கு, இதில் இவ்வளோ பணம் செலவாயிருக்கு, இவ்வளோ பணம் கையில் இருக்குன்னு சொல்லி அது வெளிப்படைத்தன்மையாக அறிவிச்சிருந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். இந்த விஷயத்தையும் நாம் தமிழர் கட்சி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரிங்க எவ்வளோ விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி சொல்லிகிட்டே போகலாம். கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தத்துவமும், எல்லா கட்சியோட அரசியல் அமைப்புகள், அரசியல் செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியுமானா நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கும், மாறுபாடுகள் இருக்கும், மனிதர்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் ஒரு கட்சி அரசியல் கொள்கைன்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு, தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கையை கையில் எடுத்துகிட்டு அதை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை முழுமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை என்ன சொல்லி கட்சி ஆரம்பித்தாங்களோ, திராவிட கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது, இந்திய தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது. இந்த சொன்ன இந்த 2 விஷயத்தை இப்போ வரைக்கும் முழுமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய, முழுமையாக பின்பற்றக்கூடிய கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இதற்கு நிறைய இந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்மலாகவே நடக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அந்த கட்சியில் உள்ள சுற்றுச்சூழல் பாசறை இவங்க தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அங்கே இருக்க குப்பைகளை சுத்தம் பண்ணுவாங்க, தண்ணி பாட்டில் கையில் கொடுத்துட்டு அந்த கேனை வாங்குறதுக்கு இன்னொருத்தர் வருவாங்க. இதெல்லாம் நடக்கும். நீங்கள் நாம் தமிழர் கட்சி நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு வாங்க. இந்த காணொலி பார்க்கக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா, பார்க்கலங்கிறது எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஒருவேளை உங்களால் பார்க்க முடியலைன்னா இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த கூட்டத்துக்கு வாங்க, நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடை பாருங்கள்.
என்ன பண்ணுறாங்க, கட்சியோட மாநாடு எப்படி நடக்குது, முக்கியமாக கட்சியில் உள்ள உறுப்பினர்கள், கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள், கட்சியில் உள்ள இருக்க கட்டமைப்பு குழுக்கள் எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, எந்த மாதிரி இந்த மாநாடை கொண்டு போகிறாங்க, வாகனங்கள் எப்படி நிறுத்தப்படுது, மேடையில் என்ன மாதிரியான பேசுகிறாங்க, வேட்பாளர் அறிமுகம் என்ன மாதிரி இருக்குது, எந்த மாதிரியான கொள்கைகள் வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க என்னென்ன திட்டங்கள் வெளிப்படுத்துகிறாங்கிற விஷயத்தை நாம் தமிழர் கட்சியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த மாநாட்டுக்கு வாங்க. இது வந்து நான் தனிப்பட்ட ரீதியாக நான் ஒரு அழைப்பாக கொடுக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் தன்னோட செயல்பாடுகளை மாநாட்டு மூலமாக தான் சொல்ல முடியும். ஏன்னா நாம் தமிழ் எல்லா கட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் முன்னுரிமை இருக்குதுங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் முன்னுரிமை இருக்குது. இப்போ ஆரம்பித்த விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுரிமை இருக்குது. ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு முன்னுரிமை இல்லை. இப்போ கூட டிபேட் என்ன நடந்துகிட்டு இருக்குது, 2 ஆண்டு நிறைவு டிவிகே பற்றி பேசுறதுக்கு தான் நாம் தமிழ் கட்சியை உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சியை செயல்பாடு இந்த மாநாட்டை பற்றி இந்த டிபேட்டுமே நடத்த மாட்டேங்கிறாங்க. இதனால் மக்களுக்கு இது தெரியாமலே இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காணொலி பார்க்கக்கூடியவங்க உங்கள் குடும்பத்தோடு சரி, உங்கள் நண்பர்களோடு சரி, பிற கட்சி நண்பர்களாக இருந்தாலும் அவங்களை கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்கள பார்க்க சொல்லுங்கள். கட்சியை பாருங்கள், கட்சி நடவடிக்கை பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழுக்கள் உள்ள தலைவர்கள், குழு உறுப்பினர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாமே செயல்பட பாருங்கள். புத்தகங்கள் விற்பாங்க, ஆடைகள் விற்பாங்க, தலைவர் பிரபாகரன் புகைப்படம் போட்டு ஆடைகள் விற்பாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குங்க. எல்லா தலைவரும் நம்ம அடையாளம் காட்டிக்க முடியும். இவர் கக்கன், இவர் ஜீவானந்தம், இவர் தான் தேவர் அப்படின்னு சொல்லி வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ காணொலி பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக நாம் கட்சி கொடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக நான் அந்த கூட்டத்தில் கலந்துக்குவேன். நான் கலந்துக்கூடிய 2வது கட்சியோட மீட்டிங்கு கோயம்புத்தூர் ஒரு தடவை அண்ணன் இடுமாவன் கார்த்திக் பேசுகிறத லைவில் பார்த்துருந்தேன். தூய்மை பணியாளருக்காக ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு எத்தனை முறை அமைதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாம் தமிழ்ச்சி என்ன தான் சொல்ல வராங்க, என்ன தான் பண்ண பார்க்குறாங்க, என்ன தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு தடவை அந்த மாநாட்டுக்கு வாங்க, வந்து பாருங்கள். அதற்கப்புறம் உங்களோட முடிவு எதுவாக இருந்தாலும் அது சரியாக நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ மாநாடை பார்த்துட்டு இந்த 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரி முடிவு எடுக்கலாம்னு சொல்லி மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நானும் உங்களோட சேர்ந்து நான் முடிவு பண்ணுறேன். ஸோ எல்லோரும் அந்த மாநாட்டில் சந்திக்கலாம். மிகப்பெரிய அளவில் நடத்தக்கூடிய மாநாடு, பயங்கர நிதி நெருக்கடியில் இந்த மாநாடு நடத்துறதுக்கு மிகப்பெரிய முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா தொடர்ந்து மக்களோட பிரச்சனையில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த கட்சிக்கு இந்த மாநாட்டில் மக்கள் நீங்கள் தான் அங்கீகாரம் கொடுத்து இந்த கட்சியோட செயல்பாடையும் அரசியலையும் மக்கள்கிட்ட இன்னும் உங்களை போல பிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களோட உதவி மிகப்பெரிய அளவில் தேவைப்படுது. உங்களோட ஆதரவும் தேவைப்படுது. ஸோ நடக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் 21 திருச்சி டு திண்டுக்கல் ஹைவேல நடக்குது. ஆலம்பட்டி புதூர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்து நான் டேக் பண்ணுறேன். லொக்கேஷன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மாநாடுக்கு வாங்க. ஓகேங்களா? மீண்டும் இன்னொரு அரசியல் நிகழ்வோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ்.